ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். யாராவது ஒருவர் வாசிங்க. வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கத்திற்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கல்யாணங்கள் முதலானவைகளே. போதும். நாம யார் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக இதே வேத பகுதியில் இருந்து 2 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் யார்? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி இதே வேத பகுதியில் இருந்து நாம 2 செய்திகள்ல கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அவர் ஒவ்வொரு மாம்சத்தின் கிரியைகள் ஆவனன்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு. அதுல முதல் தொகுதி பாவங்களாக ஒரு பாவங்களையும், 2வது தொகுதி பாவங்களாக ஒரு குறிப்பிட்ட பாவங்களையும், 3வது தொகுதி 4வது தொகுதி என்று சொல்லி பாவங்கள், அதாவது மனிதர்களிடம் காணக்கூடிய பாவங்களை அவர் வரையறுத்து ஒரு பகுதியாக அவர் பிரிக்கிறார். அப்படி முதல் தொகுதி பாவங்களாக நம்ம பார்க்கும் பொழுது அதுல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இது எல்லாம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 2ஆம் தொகுதி பாவத்துல விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தோம். பகைகள் இதெல்லாம் பார்த்தோம். நாம இன்றைய தினத்துல 3வது தொகுதி பாவங்களாக பவுல் வரையறுக்கக்கூடிய பாவங்களையும், இது எப்படியெல்லாம் ஒரு சபையில பிரச்சனையில இருக்குது, மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறது, தேவனுடைய உறவுல இதெல்லாம் எப்படி பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விடுகிறது என்று சொல்லி நம்ம இன்றைய தினத்துல நாம தியானிக்க இருக்கிறோம். இப்ப நம்ம வாசி கேட்ட இந்த 3ஆம் தொகுதி பாவங்களாக பவுல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பாவங்களை அவர் வரையறுக்கிறார். முதலாக விரோதங்கள், 2வது வைராக்கியங்கள், 3வது கோபம், 4வது சண்டைகள், 5வது பிரிவினைகள், 6வது மார்க்க பேதங்கள். இந்த 6 பாவங்களையும் 3வது கேட்டகரியில வைக்கிறார் பவுல். இந்த 6 பாவமும் என் வாழ்க்கையில இல்லைங்கிறதையும் கை தூக்க பார்ப்போம். ஈவன் நான் என்னால கை தூக்க முடியாது. பேசு உங்களுக்கு போதிக்கின்ற நானே இந்த பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி என்னுடைய கரங்களை நான் உயர்த்த முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. வைராக்கியங்களும், விரோதங்களும், கோபங்களும், சண்டைகளும், பிரிவினைகளும், மார்க்க பேதங்களும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அநேக திருச்சபைகள்ல இது இருக்கிறது, தேவ ஆலயங்கள்ல இருக்கிறது, சபை விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறது, ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறது, போதகர்கள் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறது. இது கலாத்திய மக்களுக்குள்ள, கலாத்திய திருச்சபையில அதிகமாய் காணப்பட்டதால அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டி, நீங்கள் இவ்விதமான பாவங்களில் இருந்து விடுபடுவதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது, நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுக்கு கண்டித்து எழுதக்கூடிய திருவசனங்களை தான் நாம் இன்றைய தினத்துல பார்க்கிறோம். 24வது வசனத்தை வாசிங்க. 5 போதும். கிறிஸ்து உடையவர்கள் யாரு? மாம்ச சிந்தைகளை சிலுவையில, சிந்தைகளையும் இச்சைகளையும் சிலுவையில அறைந்தவர்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் என்றால் இதுதான் ஒரு டெபினிஷன். யாராவது உங்ககிட்ட கிறிஸ்தவன்னா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வசனம் இதுதான். கிறிஸ்தவன்னா என்ன அப்படின்னா, யார் ஒருவர் தங்களுடைய மாம்சீக சிந்தையையும் இச்சையையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நாம நம்முடைய மாம்சீக சிந்தைகளை, மாம்சீக பாவங்களை, மேற்கண்டு சொல்லப்பட்ட இந்த மாம்சீக கிரிகைகளை நாம சிலுவையில அறைந்திருக்கிறோமா? அப்படி அறையலன்னு சொன்னா நம்ம என்ன இல்ல, கிறிஸ்தவர்களே இல்லை. அப்ப நாம யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம்.
ஆனா கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் ஒண்ணு கூட என்கிட்ட இல்லை. வெளியரங்கமான ஒரு கிறிஸ்தவ நடிப்பை நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு வெளியரங்கமான ஒரு கிறிஸ்தவர்கள் என்கின்ற போர்வையை போத்தி கொண்டிருக்கிறோமா? இல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு மாய பிம்பத்துக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். எனக்குள்ள உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத பட்சத்துல நான் எப்படி ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும்? நாம நம்மளை மட்டும் ரட்சிக்கப்பட்டவர்களை மேன்மை பாராட்டாம மற்றவர்கள் நம்ம என்ன செய்யறோம்? நீ இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிற, நீ இன்னும் இந்த மாதிரியான காரியத்துக்குள்ள இருக்கிற, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம சரியா இருந்துட்டு மற்றவர்களுக்கு பின்பதாக போகணும். ஒரு விஷயத்தை நாம ஒருத்தருக்கு சொல்றோம்னு சொன்னா அதற்கு முன்பதாக நாம் அந்த காரியங்கள்ல மிகவும் சரியானவர்களா இருக்கணும். இது வேதாகமத்துல யாருக்கு பொருந்தும்னு சொன்னா கிறிஸ்துவானவரை தாண்டி வேற ஒருத்தருக்குமே பொருந்தாது. ஒரு முகலாய ஆசிரியர் எழுதினார், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் முதல் விரோதி கிறிஸ்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதினார் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல எழுதும் பொழுது அதுல அவர் சொல்லப்பட்டுள்ள பேஸ் கொஞ்சம் கம்பெனிக்கு முதலாவது அவர் எழுதும் பொழுது என்ன எழுதுறாருன்னா, கிறிஸ்துவத்துக்கு பவுல் தான் முதல் விரோதி. கோபப்படக்கூடாதுன்னு சொன்ன பவுல் கோபப்படாம இருந்தாரா? சமாதானத்தை பேசின பவுல் சமாதானமா இருந்தாரா? சண்டை போடக்கூடாதுன்னு சொன்ன பவுல் சண்டை போடாம இருந்தாரா? விரோதங்களை கை கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன பவுல் விரோதங்களை கை கொள்ளாம இருந்தாரான்னு சொல்லி பவுல் செய்த அனுபவங்களை அவர் வசனத்தின் ஆதாரத்தோடு தன்னுடைய புத்தகத்துல எழுதுறாரு. அப்போ என்ன இங்க விளங்குதுன்னு சொன்னா, கிறிஸ்துவர்களாகிய நாம சரியானவர்களாய் இருக்கணும். அப்பதான் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நாம வழி நடத்த முடியும். நாம வெறுமனாக நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்குங்க, கிறிஸ்து உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார், உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவார், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்குவார், உங்கள் கணவன் மனைவி பிரச்சனையை நீக்குவார், நம்ம வெளியரங்கமான பிரசங்கத்தையும் வெளியரங்கமான பிரச்சாரத்தையும் செய்து கொண்டே இருந்தோம் சொன்னா ஒருபோதும் அது உண்மையுள்ள ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நாம காண்பிக்க முடியாது. ஒரு கிறிஸ்துவன் சரியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழும் பட்சத்துல அவன் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிறவனா இருக்கிறான். ஒரு கிறிஸ்துவன் சரியாக கிறிஸ்துவின் உறவுல இணைக்கப்படும் பொழுது அவன் அநேக மக்களை திருச்சபைக்குள்ளாகவும் இயேசு கிறிஸ்துடைய வசனத்திற்குள்ளாகவும் அவன் கொண்டு வருகின்றவனா இருக்கிறான். நேரடியாக போய் டாக்ஸ் கொடுத்து அவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதை காட்டிலும் இப்ப இருக்கின்ற கடைசி காலகட்டத்துல கிறிஸ்துவர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பிரசங்கத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ பவுல் சொன்ன இந்த ஒவ்வொரு பாவங்களுக்குள்ளாக வரலாம். முதல் பாவம் கலாத்திய ஜனங்களுக்குள்ள இருந்த முதல் மிகப்பெரிய ஒரு பாவம் என்னன்னா விரோதங்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த வேதாகமும் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலையும் எழுதப்பட்டது. இது மொழியாக்கம் பண்ணி வரும் பொழுது அது வித்தியாசமான அர்த்தங்களை நமக்கு கொண்டு வந்து விடுகிறதா இருக்கிறது. இப்போ விரோதங்கள் இங்க புதிய ஏற்பாட்டுல கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிற அந்த விரோதங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் எரிஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ERIS எரிஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு என்ன உண்மையான மீனிங்னா, ஒருவன் போட்டியில வெற்றி பெற்று பரிசை வாங்குவது என்று சொல்லி அர்த்தம். ஆனா தமிழ்ல வரும் பொழுது இது எப்படியே மாறுது பாருங்க, விரோதங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படி கிரேக்க பதத்துல அவர் எழுதுறாருன்னு சொன்னா, நன்றாக இருந்த ஒரு காரியம் இப்போ தவறானதாய் மாறி விடுகிறது. இதற்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொரு வைராக்கியங்களும் அதே அர்த்தத்தை உடையதா தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீனிங்கா இருக்குது. முதல்ல இங்க போட்டியில் பரிசு பெறுவதுதான் இங்க கிரீக்க வார்த்தையில சொல்லப்பட்ட வேத வசனம். இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன? அப்ப விரோதங்கள்னா எதை குறிக்கிறது, உண்மையான விரோதம்னா என்ன என்பதை பார்ப்போம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 - 4 உள்ள வசனங்கள். அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளால் பொறாமையும் சண்டையும் சூழ்ச்சிகளும்
போதும். இங்க பாருங்க, ஒருவன் இருமாப்பு உள்ளவனாகவும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகும். யாருக்கு உண்டாகும்? அதே 3வது வசனத்துல பவுல் சொல்றாரு, ஒருவன் நம்முடைய வாசிங்க. போதும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனா அவனாலதான் என்ன உண்டாகும்? சண்டையும் பிரிவினையும் விரோதங்களும் உண்டாகும். இப்போ இந்த வசனங்கள் இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு பொருந்தும்? அநேக திருச்சபைகள்ல போதிக்கக்கூடிய குருமார்கள் எப்படிப்பட்ட பிரசங்கங்களை போதிக்கிறார்கள்? எப்படிப்பட்ட மைய கருத்தோடு தங்களுடைய பிரசங்களை கையாளுகிறார்கள்? ஒரு சபையில விசுவாசிகள் கொடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னா அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய விசுவாசத்தை பெருக்குகின்ற வண்ணமாகவும் அவர்கள் தேவ பக்தியை உண்டு பண்ணுகின்ற வண்ணமாகவும் ஒருவருடைய பிரசங்கம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விசுவாசிகளுடைய எண்ணிக்கைகள் மிகவும் அதிகமாக வேண்டும். இன்று 10 பேர் வந்திருக்கிறாங்க சர்ச்சுக்கு, இன்னும் ஒரு வருஷத்துல 50 பேரா மாறணும். அதுக்கு என்ன வழி? பிரசங்கங்களை மாற்றி பிரசங்கிக்கணும். ஒரு விஷயத்த நேர் எதிராக பிரசங்கிச்சோன்னு சொன்னா மக்கள் அதிகமா கூடுவாங்க. மக்களுக்கு என்ன பிடிக்கும், மக்களுக்கு என்ன விதமான பிரசங்கங்கள் பேசினா பிடிக்கும், எதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க, எப்ப ரொம்ப பெருமையா அவங்க மாஸ்டர் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு யாரு ஒரு பிரசங்கத்தை சொல்றாங்களோ அப்படிப்பட்ட பிரசங்கங்களை போதகர்கள் பேச வேண்டும் என்று சொல்லி இன்று அநேக திருச்சபைகள் விசுவாசிகளுடைய மனநிலைமைக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருக்கிறது. கலாத்திய திருச்சபையிலையும் கலாத்திய இருக்கக்கூடிய திருச்சபைகள் இருந்த பிரச்சனை என்னன்னா, தேவனுக்கு வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் நேர் எதிரான பிரசங்கங்களை மக்கள் போதித்து கொண்டிருந்தாங்க. தவறான கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் போதித்து கொண்டிருந்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்ட ஜனங்கள் மாறுபாடான உபதேசங்களுக்குள்ளாய் கடந்து போய்விட்டார்கள். மாறுபாடான உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் ரெண்டுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உபதேசம் உங்களை ரொம்ப காயப்படுத்துதோ அது என்ன உபதேசம்? அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். எந்த ஒரு போதனை, எந்த ஒரு பிரசங்கம் உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி கொண்டு கொடுதோ அது அது ஆரோக்கியமற்றது, அது மாறுபாடான உபதேசம். இன்றைய காலகட்டம் ரொம்ப மோசமாய் போய்கொண்டே இருக்கிறது. திருச்சபைகளையும் கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ ஊழியர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ட்ரெண்டிங் ஆகணும், அவர்களுடைய திருச்சபை சமூக வலைதளங்கள்ல பிரபலமாய் பேசப்படணும், அவர்களுடைய திருச்சபை மக்கள் பிரபலமா ஆக வேண்டும், அந்த போதகர்கள் பிரபலமா இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, அவர்களுடைய விருப்பங்கள் என்னென்னவோ, அவர்களுடைய ஐடியாலஜி, அவர்களுடைய கருத்தியல் என்னவோ எல்லாவற்றையும் புகுத்தி மக்களுக்குள்ளே மாறுபாடான உபதேசங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் வசனம் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட உபதேசங்களை போதிக்கிறவர்களாலதான் என்ன உண்டாகும்? விரோதங்கள் உண்டாகும், அது சண்டைகள் உண்டாகும், பிரச்சனையை உண்டாக்கும். அப்படிப்பட்ட உபதேசங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எடுத்துங்க, விரோதம் எங்க உண்டாகும்? ஒரு விஷயம், ஒரு 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 வீட்டாருக்கு இன்னொரு வீட்டாருக்கு சண்டை வருதுன்னு சொன்னா அங்க விரோதம் உண்டாகுதுன்னா எதனாலயா இருக்குன்னு சொன்னா, உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்ளாம காது பட கேட்கறது, காது கேட்ட எந்த செய்தியும் முழுமையா நம்பிக்கொண்டு அது உண்மையாதான் இருக்கும், கட்டாயம் அவன் என்ன தவறாதான் சொல்லியிருப்பான், கட்டாயம் அந்த சகோதரி என்ன அசிங்கமா தான் பேசியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக நம்பும் பொழுது, அந்த உண்மைத்தன்மையை ஆராயாத பொழுது அங்கு நமக்கு விரோதங்கள் உண்டாகிறது. அது உறவுகள் மத்தியிலும் அதேதான், கணவன் மனைவிகளுக்குள்ளேயும் அதேதான். கணவன் ஒரு ஒரு வேலையில பிஸியா இருக்கிறாங்க, அவர்களால போன் பண்றாங்க, மனைவி போன் பண்றாங்க, கணவனால எடுக்க முடியல. அதே மாதிரி மனைவிக்கு கணவன் போன் பண்றாரு, மனைவியால எடுக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த சூழ்நிலை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளா இருக்கிறது, அவர்களால் எடுக்க முடியல. அல்லது கணவன் போன் பண்ணும் பொழுது மனைவியோட போன் என்கேஜா இருக்குது, அல்லது மனைவி போன் பண்ணும்போது கணவருடைய போன் என்கேஜா இருக்குது. விரோதம் அங்கதான் பயங்கரமா உண்டாகும்.
அது எப்படி நான் ஃபோன் பண்ணி இன்னும் எடுக்கல, சரி ஃபோன் பண்ணிட்டு திரும்பி பண்ணிருக்கலாம்ல, ஃபோன் பார்த்துட்டு திரும்பி பண்ணிருக்கலாம், ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்முடைய விரோதங்களை எங்க ஸ்டார்ட் பண்றோம்? அங்கதான் ஸ்டார்ட் பண்றோம். எல்லா விதத்திலையும் ஒரு ஸ்பான்டேனியஸ் ரீசனை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டுக்கிறோம். உண்மையான காரணம் என்ன, அவர்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனாலதான் உறவுகள் மத்தியில விரோதங்கள் உண்டாகிறது. கணவன் மனைவிகளுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, எல்லாருக்குள்ளேயும் ஒரு விரோதம் உண்டாகிறதுக்கு காரணம் உண்மையான காரணத்தை கண்டறியறது தான். சபைகளுக்குள்ளேயும் அதேதான். உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ளாம மாறுபாடான உபதேசங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம விரோதங்களால பிரிக்கப்படுகிறோம், விரோதங்களால நம்ம கைவசப்படுத்தப்படுறோம். வாசிங்க தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்களை விட்டுவிலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீதமாய் இருக்கும். இந்த பாருங்க, புத்தியினமான வார்த்தைகளையும் வரலாறுகளையும் வம்ச வரலாறுகளையும் தேவையற்ற காரியத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காத. இன்றைய அநேக மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையோ இல்லையோ, நம்ம குடும்பத்துக்கு அந்த காரியம் தேவையே இருக்காது, ஆனா அந்த காரியத்தை குறித்து வீட்டுல பேசிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அது அவங்களுடைய பிரச்சனையா இருக்கும், ஆனா நாம அதை பேசிக்கிட்டு இருப்போம். அது நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய உறவுக்கும் அது தேவையே இல்லை. ஆனாலும் அதை நாம பேசி நம்ம வீட்டுல ஒரு சண்டை வந்து நம்ம பிரச்சனை மற்றவங்க வீட்டுக்கு தெரியுற மாதிரி நம்ம பண்றோம். திருச்சபைகளுக்குள்ளேயும் அதேதான். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு காரியம் தேவையே இல்லையோ அதை தான் நாம அதிகமா பேசி கொண்டிருக்கிறோம், அதை தான் நாம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். தேவையற்ற மாறுபாடான வார்த்தைகளுக்கு விட்டு விலகுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதுறாரு. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல பவுல் இருந்த காலகட்டம், இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தெல்லாம் வம்ச வரலாறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் எந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் தெரியுமா, என் வம்ச வரலாறு தெரியுமா, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, நான் இந்த கோத்திரத்துல இருந்து வந்தவன், நான் இந்த கோத்திரம் தான் இதை விட சிறந்தது, பென்யமின் கோத்திரம் யூதாவோட சிறந்தது, யூதா கோத்திரம் ரூபனை விட சிறந்ததுன்னு சொல்லி கோத்திரங்களுக்கு வைத்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது அவசியமற்றது. அதே மாதிரிதான் இன்றைய தினத்திலும் நாம பிடிச்சிட்டு இருக்கிற காரியம் வீணான காரியம். ஆனா அதுக்குதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ரொம்ப சண்டை போடுறோம். எந்த ஒரு காரியம் தேவையற்றதோ அதை தேவையற்றதாகவே விட்டுவிட்டா பிரச்சனை இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது. வீணான தேவையற்ற மாறுபாடான காரியங்களுக்கு விட்டு விலகு. உனக்கு உன் குடும்பத்துக்கு அந்த பிரச்சனை தேவையில்லைன்னு சொன்னா அதை விட்டுறணும். அந்த காரியத்தை கொண்டு வீட்டுக்குள்ள போட்டு அதன் மூலமாக சண்டைகளையும் பிரச்சனைகளையும் போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. திருச்சபைகளையும் அதேதான். அந்த போதகர் அந்த திருச்சபையில் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த விசுவாசி அங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படி என்ன தெரியுமா, இப்படி என்ன தெரியுமா, எந்த திருச்சபையில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு வீணான காரியங்களை திருச்சபைக்குள்ள கொண்டு வரவே கூடாது. முதல்ல உங்களுடைய இருதயத்துல கொண்டு வராம இருங்க. 2வது குடும்பத்துல கொண்டு போகாம இருங்க. 3வது திருச்சபைக்குள்ள கொண்டு வராம இருங்க. அதுதான் விரோதங்களுக்கு வழிவகுக்கிறது. அதுதான் மக்களுடைய பிரிவினையை உண்டாக்குகிறது. அதுதான் விசுவாசத்தை சீர்குலைக்கிறது. அதுதான் ஐக்கியத்தை சீர்குலைக்கிறது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்களுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் விரோதங்களாய் உடையவர்களாய் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த விரோதங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அந்த எனிமிட்டிஸ் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த விரோதங்களை விட்டு விலகுங்க. விரோதங்கள் உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கின்றார். 2வதாக அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு, நல்ல அதாவது குட் மேனரோட நல்ல காரியத்தோடு வைராக்கியமா இருப்பது ஒன்று, வீணாக வைராக்கியமா இருப்பது ஒன்று. உண்மையாக வைராக்கியம் என்று சொன்னா கிரேக்க வார்த்தையில ஜீலோஸ் என்று சொல்லி அர்த்தம். கிரேக்க பதத்துல ஜீலோஸ் என்று சொன்னால் வைராக்கியத்தை குறிக்கிறது. ஹீப்ரூல சொல்லணும்னு சொன்னா குஹான் அப்படிங்கிற வார்த்தை வைராக்கியத்தை குறிக்கிறது. இந்த 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு சொன்னா நம் எண்ணங்களை நல்ல முறையில அடைய வேண்டும் என்பதுதான் அர்த்தம். நம் எண்ணங்களை நல்ல முறையில அடைய வேண்டும் என்பதுதான் அந்த கிரேக்க பதத்துக்கும் ஈப்ரு பதத்துக்கும் உள்ள ஒரு பொருத்தமான அர்த்தம். அப்ப வைராக்கியம் என்று சொன்னால் நல்ல எண்ணங்களை அடைவது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
நாம எப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்களா இருக்கிறோம், வைராக்கியம் எப்படிப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கையில அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது என்பதை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிங்க. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டது, இங்க வைராக்கியம் என்பதற்கு அங்க வாக்குவாதம் என்கின்ற ஒரு பதம் கரெக்டா பொருந்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப வைராக்கியம் என்பது நெகட்டிவா இருக்கக்கூடாது, வாக்குவாதமா நம்முடைய வைராக்கியம் காணப்படக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்முடைய வைராக்கியம் காணப்படக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நம்ம வைராக்கியத்தோடு கையாளவும் கூடாது. அது நம்முடைய வாக்குவாதத்துக்குள்ள உண்டாகும், வாக்குவாதம் சண்டைகளுக்கு உண்டாகும், சண்டைகள் பகைகளுக்கு உண்டாகும். அப்போ வைராக்கியங்கள் இல்லாம நெகட்டிவான வைராக்கியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை இங்க பவுல் சொல்கின்றார். அடுத்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. அப்ப பாருங்க, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளா இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. அப்ப இங்கும் வைராக்கியம் வாக்குவாதத்திற்கு இணையாக சொல்லப்படுகிறது. அப்ப வாக்குவாதம், சபைகளுக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க, குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க, வைராக்கியமா இருக்காதீங்க. எங்க வாக்குவாதம் உண்டாகுதோ அங்க என்ன உண்டாகுன்னு சொன்னா ஒரு விதமான பெருமை உண்டாகும். ஏன் வாக்குவாதம் உண்டாகுது சொல்லுங்க பார்ப்போம். கணவன் மனைவிகளுக்கு எதுக்குள்ள வாக்குவாதம், யாரெல்லாம் ஏன் மனைவிக்கு என்னைக்குமே வாக்குவாதமே வந்ததில்லை அப்படிங்கிற கைத்துக்கு பார்ப்போம். ஒரு கரங்களையும் பார்க்க. வாக்குவாதங்கள் இல்லாத குடும்பம் இருக்காது. ஆனா எதுக்காக வாக்குவாதம் பண்றோங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் வாக்குவாதம் நடக்குது, எதுக்காக வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது, ஆர்கியூமெண்ட் எதுக்காக போகுது. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணா ஓகே, ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும். கணவனுக்கும் தெரியாது ஏன் பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போடுறோங்கிறது, கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது ஏன் நம்ம கணவனை சண்டைக்குள்ள இழுக்கிறோங்கிறத மனைவிக்கும் தெரியாது. ஆனா வாக்குவாதம் வந்துச்சுன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா, யாரு ஃபர்ஸ்ட் அங்க யாரு ஜெயிக்கிறதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஒண்ணு நான் ஜெயிச்சிடணும், ஏன்னா கணவன் அந்த இதுல வாக்குவாதத்துல வின் பண்ணிட்டாரா கணவனுக்கு நல்ல தூக்கம் வரும். சப்போஸ் மனைவி அந்த வாக்குவாதத்துல வின் பண்ணிட்டாங்கன்னா மனைவிக்கு நல்ல தூக்கம் வரும். ஆனா எல்லா குடும்பங்களையும் வாக்குவாதம் நைட் ஆரம்பிச்சு நான் காலையில வரைக்கும் போகும். எங்க போகும்னா கணவனுக்கு டிஃபன் பாக்ஸ், அதாவது காலை உணவு ரெடி பண்ற அந்த பாத்திரத்திலே தெரியும். கரெக்டா மெதுவா மூடி கொடுத்தாங்கன்னு சொன்னா வாக்குவாதம் முடிஞ்சிச்சு, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. டிபார்னு பாத்திரங்கள் ஒட்டஞ்சு அந்த சாப்பாடு அரையும் குறையுமா குழம்பெல்லாம் அந்த பாத்திரத்துல சிந்தி அந்த பாத்திரங்கள் மூட முடியாம மூடி அந்த கணவனுடைய கைக்கு போச்சுன்னா உனக்கு இன்னும் நைட் இருக்குது, பார்ட் 2 2வது நைட்ல இருக்கும், வாக்குவாதம் ரெடியா வா அப்படின்னு அர்த்தம். எனவே இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல காணப்படக்கூடாதுங்கிறார் பவுல். அப்படிப்பட்ட வாக்குவாதம் தேவையில்லை. நீங்க வாக்குவாதத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தீங்கன்னா நீங்க மாம்சத்துக்குரியவர்கள். ஆண்டவர் நம்மளை மாம்சத்துக்குரியவர்களாக தெரிந்து கொள்ள கிடையாது. அதான் ரோமர் 8ல பாக்குறோம். மாம்சத்துக்கு உட்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆவிக்கேற்ற நடவடிக்கை நடந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனும் சமாதானமும் உண்டு. அப்ப மாம்சத்தின் கிரியைகளாகி இருக்கக்கூடிய இந்த வாக்குவாதம் வைராக்கியங்களை நாம விட்டு ஒழிக்க வேண்டும். திருச்சபைகள்லயும் அதேதான். அந்த வாக்குவாதங்களை நம்ம சரியான விதத்துக்கு சரியான காரியத்திற்கு வாக்குவாதம் பண்ணோம்னா ஒரு நியாயம். தவறான தேவையற்ற காரியங்களுக்கு வாக்குவாதமும் வைராக்கியம் வீணானது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம முட்டு ஒழிக்க வேண்டும், அதை முற்றிலுமாக நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை பவுல் மிக தெளிவா சொல்றாரு. அதே போல 2 கொரிந்தியர் 12:20 வாசிங்க. மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், போட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும். 21 மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து
பயந்திருக்கிறேன். கொரிந்து திருச்சபையில இருந்த பிரச்சனை என்னன்னா, கொரிந்து திருச்சபையில இல்லாத பாவமே கிடையாது. மற்ற திருச்சபைகள்னாச்சும் ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல குறைபாடு இருக்கும். இப்ப குறிப்பா பிலிப்பேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பி சபையில ஐக்கிய குலைச்சல் இருந்தது. கொலோசு திருச்சபையில தவறான பிரசங்கங்களால ஏற்பட்டுள்ள பிரச்சனை இருந்தது. ஆனா இந்த கொரிந்து திருச்சபை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அங்க பாவம் இது இல்லாத பாவமே இல்லை. எல்லா விதமான அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்து கொள்ளக்கூடிய மக்களா இருந்தாங்க. அங்க பவுல் சொல்றாரு, எனக்கு இது துக்கத்தை கொடுக்குது, நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. நான் மறுபடியும் உங்களை நான் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடம் இல்லாமல் இருந்தால் நலமா இருக்கும். வாக்குவாதங்களையும் வைராக்கியங்களையும் கோழி சொல்லுதலையும் இருமாப்புடையவர்களாய் இராதபடி இருங்கள். அதுதான் உண்மையான ரட்சிக்கப்பட்டவருடைய அனுபவம். நீங்கள் திருச்சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்காதீங்கன்னு சொல்லி கொரிந்துக்கு எழுதுறாரு. அப்ப வாக்குவாதங்கள் வைராக்கியங்கள் தவறானதா இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு வைராக்கியம் என்று சொன்னால் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, வாசிங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். அடுத்து 11. ரோமர் 11:11 வாசம். இப்போ இங்க நம்ம வாசிக்க கேட்ட ரோமர் 10:19 என்ன நடக்குது? இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே என் ஜனங்களுக்குள்ளேதவர்களை கொண்டு தாங்கள் எரிச்சல் உண்டாக்குவேன் என்று சொல்றாரு. புத்தினமுள்ள ஜனங்களோ உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்கின்றார். மோசே இஸ்ரவேலர்களுக்கு நேரா உங்களை நான் எரிச்சல் ஊட்டுவேன், உங்களை கோபம் மூட்டுவேன்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, ரோமர் 11:11 வாசிச்சா உங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே இஸ்ரவேலர்களை எரிச்சல் உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னது எதுக்காகன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்குள்ள வைராக்கியமா எழும்ப வேண்டும் என்பதற்காக, அவர்கள் இடறி போய்விடக் கூடாததற்காக. அப்போ நம்முடைய வைராக்கியம் என்பது தேவனுக்குள்ள எழும்புகின்றவர்களாய் காணப்படணும். நம்ம வைராக்கியம் நம்ம தேவனுக்குள்ளாய் இன்னும் தேவனை அதிகமாய் தேடணுங்கிற வைராக்கியம் வேண்டும். இன்னும் அதிகமா வேத வசனங்களை வாசிக்கணுங்கிற வைராக்கியம் வேண்டும். அதற்கு மாறாக வேறு விதமான வைராக்கியங்கள் நமக்கு தேவையில்லை. வேறு விதமான வைராக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. என்னுடைய வைராக்கியம் எனக்கு விசுவாச பெருக்கத்தை கொடுக்கிறதுன்னு சொன்னா நீ வைராக்கியமா இருக்கலாம். என்னுடைய வைராக்கியம் எனக்கு தேவ பக்தி இன்னும் அதிகப்படுத்துகிறது என்று சொன்னால் நீ இன்னும் அதிகமாய் வைராக்கியம் உடையவனா இரு. பவுல் வைராக்கியம் உடையவனா இருந்தாப்புல, நீ என்ன செஞ்சாலும் நான் கிறிஸ்துவ சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். லீஸ்திராவில் என்ன நடந்துச்சு? அவர் அடி பயங்கரமா கல்லெல்லாம் எடுத்து அடிச்சுட்டாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தா பர்னபாவும் அவரோட கூட இருந்த சில சீசர்கள் மட்டும் அவரை தூக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. எங்க? தெர்பைக்கு போறாங்க. அடி வாங்கிட்டு அவ்வளோ ரத்த வெள்ளத்துல தெர்பை பார்த்தோன்னா லீஸ்திராவிலிருந்து 12 மைல் தூரம். லீஸ்திராவிலிருந்து தெர்பைக்கு போன பவுல் திரும்பி எப்படி வந்தாருன்னா வைராக்கியத்தோட வந்தார். வைராக்கியத்தோட வந்து லீஸ்திராவ மக்கள் முன்னாடி சொல்றாரு, நீங்கள் என்னை அடித்தாலும் இன்னும் அதிகமாய் நான் கிறிஸ்துவ பிரசங்கிப்பேன். ஹல்லேலூயா. நீ என்ன அடிச்சாலும் இன்னும் அதிகமா நான் கிறிஸ்துவ பிரசங்கிப்பேன். என்ன நீ அடிச்சு ஒடுக்கிட்டனா இன்னைக்கு என் இடத்துல நாளைக்கு இன்னொருத்தன் வருவான். அவனை அடிச்சுனா 5 பேர் அடிச்சுனா 10 பேர் வருவான். 10 பேர் அடிச்சுனா 100 பேர் வருவாங்கிற ஒரு வைராக்கியம் பவுலுக்குள்ளா இருந்தது. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுலுடைய பெயரை திரும்ப திரும்ப திருச்சபைகள்லயும் போதங்கள்லயும் பிரசங்கங்கள்லயும் அவருடைய பேர் ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னா, அவர் கிறிஸ்து மீது வைத்திருந்த வைராக்கியம். அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கும் வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வைராக்கியம் வாக்குவாதமும் எப்படிப்பட்டதாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஈகோ கிளாஷா போயிட்டு இருக்குது நம்முடைய வைராக்கியம். நான் மட்டும் ஏன் இறங்கி வரணும்? நான் தப்பே செய்யல, என் மேல எந்த தப்பும் இல்லை,
அவங்க இறங்கி வரட்டும். வாக்குவாதங்களும் வைராக்கியங்களும் நம்முடைய உறவை சீர்கெடுக்கும், நம்முடைய குடும்பத்தை சீர்கெடுக்கும், நம்முடைய திருச்சபைகளுக்குள்ள அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். ஆனா உண்மையான வைராக்கியம் என்பது அது தேவனுக்குள்ள நல்ல உறவை அது வலுப்படுத்தும், தேவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அது பெருக பண்ணும், தேவனுக்குள்ள இருக்கிற அன்பை அது அதிகப்படுத்தும். எனவே அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்களா இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், கடைசியா ஒரே ஒரு விஷயம், இப்படிப்பட்ட காரியங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இறக்கூடாதுன்னு சொன்னா யாக்கோபு 3:14 உள்ள வசனங்களை வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதோ என்ன சுபாவத்துக்குரியதோ வேதத்துக்கு கடத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்தலும் உண்டு. போதும். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்க என்ன இருக்கும்? சத்தமா வாசிங்க. கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வைராக்கியமும் விரோதங்களும் எங்க அதிகமா உண்டாகுதோ அங்க கட்டாயம் கலகமும், அங்க சர்ச்சைகளும், அங்க பிரச்சனைகளும் உண்டாகும். அது எப்படிப்பட்டவைகள்னா பேய்தனத்துக்கு அடுத்தவைகளா இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வைராக்கியமும் விரோதமும் இருக்குதுன்னு சொன்னா அது பேய்த்தனத்துக்கு உட்பட்டது, அது கலகத்தையும் சர்ச்சைகளையும் உண்டாக்கும். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் இறுதியில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள் ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாமல் இருங்க. வைராக்கியத்துல என்ன பெருமை வேண்டி இருக்கு சொல்லுங்களேன்? வைராக்கியம் ஒருவனுக்கு இல்ல, ஒருத்தருக்கு வைராக்கிய பிரச்சனை, வாக்குவாதம் போயிட்டு இருக்குதுன்னா நான் அவங்க கிட்ட பல நாள் நான் பேசுறதே கிடையாது, வைராக்கியமா இருக்கிறேன், அதுல என்ன பெருமை வேண்டி இருக்கு? அப்படிப்பட்ட பெருமை வீணானது. அது உங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நாளும் வழி நடத்தாது. அப்ப நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வைராக்கியம் உடையவர்களாய் விரோதங்களால நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் சொல்ல அருகதையற்றவர்கள். வைராக்கியம் விரோதங்களும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விட்டொழித்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் அன்போடும் ஒருவரை ஒருவர் தாங்கி வழிநடத்துகின்றவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அததான் அவர் சொல்றார், நீங்கள் வைராக்கியத்தோடு விரோதங்களோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னா அது எல்லா சகல துர்ச்செயலுக்கும் அது வழிவகுக்கும், அது கலகத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்கின்றார். அடுத்ததாக கோபம் என்கின்ற ஒரு பாவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்ததாக அவர் சொல்கின்றார். 3வது பாவமாக கோபத்தை குறித்து அவர் சொல்கின்றார். இந்த பாவம் கராட்டோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் இருந்து அது உருவெடுத்தது. ஹென்காட்டியா என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதம் தான் இதுக்கு சரியான வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா சுயத்தை கட்டுப்படுத்துவது. எதை கட்டுப்படுத்துவது? சுயத்தை கட்டுப்படுத்துவதுதான் கோபத்திற்கான டெபினிஷன். அப்போ யாரு ஒருத்தர் கோபத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்க எதை செய்ய தவறுறாங்க? தங்களுடைய சுயத்தை தவற விடுகிறார்கள். சரி, கேள்வி என்னன்னா கோபம் சரியானதா தவறானதா? இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. சரியா அடங்கியிருக்கு, தவறு அடங்கியிருக்கா? சரி, சரியான கோபம்னா எது? மனைவிகளுக்கு வர கோபமா? நியாயமான காரணத்தினால இழக்கக்கூடிய கோபம் சரியான கோபம். எங்க வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை கள்ளர்களுடைய குகைகளாக்குன மனிதர்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சாட்டை எடுத்து அடிச்சு துரத்தினாரு. அது சரியான கோபம். தவறான கோபம் சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிள். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எங்கே ஒண்ணு தவறான கோபத்தினால ஏற்பட்ட பிரச்சனை அல்லது மோசே கற்பனைகளை உடைச்சது. மோசே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல்களை உண்டாக்குன கோபம் அந்த மனுஷன் என்ன ஆயிடுச்சு? தேவன் கொடுத்த கற்பனைகளை உடைச்சு போட பண்ணிருச்சு. இதுமாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போ கோபம் என்பது என்னன்னா சுயத்தை கட்டுப்படுத்துவது. இப்ப இயேசு சுயத்தை கட்டுப்படுத்தாம விட்டுட்டாரான்னு அர்த்தம் கிடையாது. இயேசுவோட காரியத்துல மட்டும் நீங்க மிகவும் ஆழமா நீங்க சிந்திக்கணும்.
நம்ம கொண்டு போய் இயேசுவோட கம்பேர் பண்ணாங்க, இயேசுக்கே கோபம் வந்துக்குது எனக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க அர்த்தம் கொள்ளக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசுவானவருக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னா, இப்போ இயேசுவானவர் என்ன செஞ்சிருக்கலாம், ஏன் நீங்க இப்படி தேவாலயத்தை நீங்க சீர்கெடுத்துட்டு இருக்கிறீங்க, வெளியே போங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்கு தேவையும். ஏன் அவர் அந்த மாதிரியான கையாளுதல இல்லைன்னா, தேவனுக்கு தெரியும் எந்த இடத்துல எதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அதனால தேவனை நீங்க ஆண்டவருக்கே கோபம் வந்துக்குது, நானும் கோபப்படுவேன், என் கோபம் சரியானதான்னு சொல்லி நீங்கள் கோபப்படக்கூடாது. நீங்கள் சுயத்தை கட்டுப்படுத்துகின்றவர்களா இருக்கணும். எல்லா இடங்களிலும் உங்களுடைய கோபம் நியாயமானதா இருக்கணும். இப்போ ரோட்ல போறீங்க, ஒரு மனைவிய, ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கணவன் போட்டு ரோட்ல அடிச்சிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு ஏன் பிரதர் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விழுவோம், ரெண்டு சேர்ந்து விழுவோம். அதனால எந்த கிட்டத்துல உங்களுடைய கோபத்திற்கான காரணம் சரியானதா இருக்கணும். அதற்காக பாஸ்டே சொல்லிட்டாரு யார் வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அக்ரஷனா உங்களுடைய கோபம் இருக்கக்கூடாது. உங்களுடைய கோபம் சரியான தீர்வை கொண்டு வரக்கூடிய கோபமா இருக்கணும். சரியான கன்க்ளூஷனை கொடுக்கக்கூடிய கோபமா இருக்கணும். அது உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய சுயத்தை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கணும். ரொம்ப அடக்கி வைக்கணும். முடியாத பட்சத்துல நீங்கள் வெளிப்படுத்தலாமே தவிர எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடிய நபர்களா இருக்கக்கூடாது. நம்ம அநேகர் சொல்லுவோம், நான் ஷார்ட் டெம்பர், எதுக்கு எடுத்தாலும் எனக்கு டப்புனு கோபம் வந்துடும், எனக்கு ஒரு சின்ன விஷயம்னால சுருன்னு ஏறிடும், நான் அந்த மாதிரின்னு உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய குணாதிசயத்தையும் வைத்து நீங்கள் பெருமை கொள்ளக்கூடாது. அது தவறானது. உங்களுக்கு ஷார்ட் டெம்பரா இருக்கிறீங்கன்னு சொன்னா அது தவறானது. நீங்கள் ஷார்ட் டெம்பரா இருப்பதனால பெருமை கொள்ளக்கூடாது. உங்களால உங்களுடைய சுயத்தை கட்டுப்படுத்த முடியல, நீங்கள் அதுக்கு கவலைப்படணும். என்னால ஏன் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, ஏன் அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வாசிங்க 2 பேதுரு 1:6 வாசிங்க. இல்ல 2 பேதுரு 1:5-6. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்த்துங்கள். போதும். இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எதுக்காகனா விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும். அப்ப நல்ல பாருங்க, தேவ பக்திக்கு அடுத்து சகோதர சிநேகம் சொல்லி அடிக்கி கொண்டே போறாரு. அப்போ நீங்கள் உங்களுடைய சுயத்தை கட்டுப்படுத்தணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தீங்கன்னு சொன்னா அது அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் தைரியமா இருந்து நீங்கள் சுயத்தை பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா தேவ பக்தி வருது. உங்களுக்கு தேவ பக்தி இருந்துச்சுன்னு சொன்னா ஞானமா நடப்பீங்க, இச்சை அடக்கம் இல்லாமல் இருப்பீங்க, விசுவாசத்தோடு இருப்பீங்க, சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ளா எழும்பக்கூடிய சுயத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகின்றவர்களாய் காணப்படணும். உங்களுடைய கோபம் அநேகரை அழிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அநேக ஜனங்கள் நார்மலா இருப்பாங்க, சாதாரண பார்க்க எளிமை உள்ளவர்களா இருப்பாங்க. அந்த கோபம் பாத்தீங்கன்னா முற்றிலும் அவர்களை பாத்தீங்கன்னா அப்படியே வேறு விதமா காண்பிக்கும். நீங்க சிறைச்சாலை ஊழியங்களுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், சிறைச்சாலையில மரண தண்டனை கைதிகள் அல்லது ஆயுள் தண்டனை கைதிகள், இந்த கொலை தண்டனையில கொலை பிரச்சனையினால வந்தவர்களுக்கெல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஏன் நீங்க இப்படிப்பட்ட தவறு செஞ்சீங்கன்னா, 1 செகண்ட் கோபம், 1 செகண்ட் ஆத்திரம் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு, என் லைஃபையே கெடுத்துருச்சு, நான் மரண தண்டனை கைதியா இருக்கிறேன். அப்போ நல்லா யோசித்து பாருங்க, நீங்கள் உங்களுக்குள்ளாய் வரக்கூடிய அந்த மூர்க்கமான கோபம், அந்த அக்ரஷன் உங்களுடைய ஃபேஸ முதல்ல டேமேஜ் பண்ணுது. நீ ரொம்ப சாஃப்டான பையன் தானே, ரொம்ப சாஃப்டான தங்கச்சி தானே, ரொம்ப அமைதியான பையன் தானே, அமைதியான பொண்ணு தானே, ஏன் இவ்வளவு கோவப்படுற? நீ ரொம்ப அமைதியான நல்ல ஒரு ஆளா தானே இருந்த, ஏன் இவ்வளவு கோபம் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்னு சொன்னா, உங்களுடைய கோபம் உங்களுடைய முழு காரியத்தையும் திருப்பி போடுகின்றதா இருக்கிறது. மோசே கோபப்பட்டா கற்பனைகளுடைய பலகை உடைஞ்சு போச்சு. நல்லா யோசித்து பாருங்க, ஒருத்தருடைய கோபம் மற்றவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அது மாற்றக்கூடியதா இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை அது பாதிக்கின்ற வகையில இருக்கக்கூடியது. அநேக ஜனங்கள் அந்த 1 செகண்ட் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதனால தன்னுடைய மனைவியை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, குடும்பங்கள் நதி இல்லாம திக்கற்றவர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனையோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டு சாலை ஓரங்கள்ல இருக்கிறாங்க, இருக்க இடம் இல்லாம மனநல பாதிக்கப்பட்டவர்களோட அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க போயிட்டு அவங்களுடைய பாஸ்ட் லைஃபை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க சுயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஏற்பட்ட ஒரு காரணம் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளா இருக்கும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளோடு உங்களுடைய பெற்றோர்களோடு கணவன் மனைவிகளோடு அல்லது தாய் தந்தைகளோடு நீங்கள் ஒரு விஷயத்த எடுத்த உடனே மூர்க்கத்தோடு கோபத்தோடு நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னா அது இன்றைய இல்லைனாலும் என்றைக்காவது அது பிரச்சனைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாய் அது திருப்பி போடுகின்ற வண்ணத்துல அது அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மிகவும் அதை அநேக பிரசங்களை சொல்றாரு. அது எல்லா இடத்துலயும் அதை இந்த நீதியையும் இச்சையடக்கத்தை குறித்து அவர் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஃபேலிக்ஸ் அவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும், அவர்கிட்ட காசு கிடைச்சா அவர் வாங்கிட்டு விட்டுறலாம்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் விட்டு போறாரு. ஃபேலிக்ஸும் அவருடைய மனைவியும் போறாங்க. பவுல் அங்க அவர்களுக்கு என்ன போதிச்சார்னா நீதியையும் இச்சையடக்கத்தையும் குறித்து பவுல் போதித்தார் என்று சொல்லி இருக்குது. வாசிங்க அப்போஸ்தலர் 24, 25 26 உள்ள வசனங்கள் வாசிங்க. போதும். அப்ப பாருங்க, ஃபேலிக்ஸ் பவுலை சிறைபிடித்திருக்கான். அவருக்கு என்ன போதிக்கிறாரு? இச்சையடக்கத்தையும் நீதியும் போதித்ததுனால அவன் என்ன செய்யறான்? பயம் அடைந்து கலக்கம் அடைந்து அங்கிருந்து ஓடி போறான். ஏன்னா ஃபேலிக்ஸ் கிட்ட அந்த இச்சையடக்கம் இல்லை, அந்த நீதி இல்லை, நமக்குள்ளேயும் அவ்விதமான அடக்க முறை இல்லை. நம்ம கிட்ட ஒரு நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்த முடியாம நம்ம இருக்கிறோம். நம்ம பஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கிறோம். நம்முடைய கோபத்தை வெடிச்சு செதற அளவுக்கு நம்முடைய கோபத்தை காட்டுறோம். நம்முடைய பிள்ளைகள் மீது காட்டுறோம், நம்முடைய மனைவியின் மீது காட்டுறோம், கணவன் மீது நாம காட்டுறோம். திருச்சபைகள்ல நம்முடைய கோபத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகளுக்குள்ள காட்டுறோம். அப்படிப்பட்ட கோப காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கணும். நீங்கள் பஸ்ட் அவுட் ஆகக்கூடாது, நீங்க வெடிச்சு செதறக்கூடாது. உங்களுடைய கோபம் எவ்வளவாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஆற போடணும். தனுவாக அந்த பொறுமையோடு நீங்கள் அதை வைக்கும் பொழுது அதற்கு பின்னாடி அதான் நம்ம பேதுருல வாசித்தது போல பொறுமை ஞானத்தையும் அது நமக்கு விசுவாசத்தையும் சகோதர சிநேகத்தையும் நமக்கு கொடுக்கும். இச்சையடக்கத்தை அது கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் எடுத்தோம் கவுத்தரும் நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் ஒரு செகண்ட்ல செய்யக்கூடிய பாவம் உங்களுடைய வாழ்க்கையவே அது திருப்பி போடுகின்ற வண்ணமாக இருக்கும். அடுத்த நிலை பாவமாக பவுல் சொல்லக்கூடியது சண்டைகள். அந்த கலாத்திய மக்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய பாவமே இந்த சண்டைகள். கிரீக் வேர்ல்ட்ல எரித்தோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் இந்த சண்டைகளுக்கு அவர் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கிறோம். ஆனா இந்த எரித்தோஸ் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு வேலைக்காரர்களை வாடகைக்கு வாங்குறதுன்னு சொல்லி அர்த்தம். ஒரு வேலைக்காரனையோ அல்லது வேலைக்காரியோ வாடகைக்கு வாங்குறதுன்னு தான் எரித்தோஸ்னு அர்த்தம். அதையே எல்லாமே நல்ல விதமா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாக மாறுற காரணம் அதற்கு பின்பாக மொழியாக்கம் பண்ணப்பட்ட காரியங்கள் அவ்விதமா இருக்கிறது. அப்ப சண்டைகள் என்பது எதை குறிக்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய பிசிக்கலா நம்ம ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறது சண்டை கிடையாது. அது மாத்திரம் சண்டை கிடையாது. அல்லது ஆயுதங்களை கொண்டு ஒருவர் மோதிக்கொள்வது சண்டை கிடையாது. உண்மையான சண்டை என்னன்னு சொன்னா வாசிங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மாறுபாடு உள்ளவன் என்ன செய்யறான்? சண்டைய கிளப்பி விடுறான். கோழி சொல்லுகிறவன் பிரச்சனைகளை நிறைய கொண்டு விடுறான். இங்க நம்முடைய சண்டைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன் சண்டை போடுறோங்கிற காரணம் தெரிந்து கொள்ளணும். உண்மையான சண்டை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சண்டை என்பது தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன நடந்துச்சு? யுத்தம் நடந்துச்சு. அதுதான் அந்த யுத்தத்திலேயே தேவன் பிசாசானவனுடைய தலையை சிலுவையில நசுக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவர் யுத்த வீரர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சண்டை பிசாசானவனுக்கும் நமக்கானதா இருக்கணும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்முடைய சரீரத்துல ஆவியும் ஆத்மாவும் ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நம்முடைய சண்டைகள் மனிதர்களுக்குமா இருக்கக்கூடாது. இவன் என்னுடைய பகையாளி, இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு ஆகாதவன், இந்த குடும்பம் எனக்கு ஆகாத குடும்பம், இவர்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், இவர்கள்கிட்ட நான் இந்த காரியத்தை வச்சுக்க மாட்டேன், பழக்க வழக்கத்தை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை குணத்தோடு ஒவ்வொரு நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா நல்லா யோசித்து பாருங்க, அநேக உறவுகளை நீங்கள் இழந்து போகக்கூடும்.
நல்லா பேசிட்டு இருந்தாங்க பிரதர், திடீர்னு பேசிக்கிறதே கிடையாது பிரதர். நல்லதா இருந்தாங்க, திடீர்னு என்னன்னு பேசிக்கிறதே கிடையாது. நம்ம உறவுகள்ல யோசித்து பாருங்க, எத்தனை உறவுகள் நம்ம சரியான உறவுகளா வைத்துட்டு இருக்கிறோம். அவர் உங்க சித்தப்பா தானே, ஆமா, ஆனா பேசிக்கிறது கிடையாது. ஏன்? இல்ல அவங்களுக்கு எங்களுக்கு ஆகாது, எங்களுக்கு அவங்களுக்கு சண்டை. உங்களுடைய சண்டை தலைமுறை தலைமுறையாக பின்தொடரும். நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா யாரோட சண்டை போட்டுருந்தாங்கன்னா நம்ம என்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம்? டேய், உன் சித்தப்பன் கூப்பிட்டா போகாத, உங்க அத்தை கூப்பிட்டா போகாத, அந்த வீட்டுக்கு போகாத. உங்களுடைய சண்டைகளையும் பகைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி வளர்த்துனீங்கன்னா அவன் என்ன செய்வான்? வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே விஷயத்த அப்படியே பின்தொடருவான். நாங்க தான் சண்டை போட்டுக்கிட்டோம், இனிமேல் நீங்கனாச்சும் உங்களுடைய தலைமுறை சமாதானமா இருங்கன்னு எந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது. எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், சண்டை இல்லாம சமாதானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் பழகுங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாம பழகணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய மாறுபாடான இருதயத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். இருதயமானது திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலதான் நாம ஒரு குறிப்பை நம்ம ஒவ்வொரு மக்களை நம்ம சண்டை பகையாளி என்று சொல்லி நம்ம வைத்துட்டு இருக்கிறோம். எனக்கு அவர்களுக்கு சண்டை பிரச்சனை, அதனால நான் இவங்கிட்ட பேசுறதில்லன்னு சொல்லி நம்ம வைத்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் முழுமையா விட்டு ஒப்புருவதல் ஆகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் நம்ம என்ன காலங்கள் கடந்து போயிட்டே தான் இருக்கும், நாட்கள் மாறிக்கொண்டுட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம மறிக்கும் பொழுது ஐயோ என்னோட பேசாமே இந்த ஆள் போயிட்டாரு, என்னுடைய சண்டையோடய இந்த ஆள் மறிச்சு போயிட்டாருங்கிற ஒரு ஆதங்கம் ஒவ்வொருக்குள்ள காணப்படும். எனவே இருக்கின்ற அந்த வாழ்க்கையில பகைகள் இல்லாம விரோதங்கள் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடும் சமாதானத்தோடு நம்ம வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லணும். சண்டையினால நம்ம அநேக உறவுகளை இழக்க முடியும், ஆனால் அதை திரும்பி கொண்டு வருவது மிகவும் கடினமான காரியம். எனவே சண்டை இல்லாத மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும், விசுவாசிகளை காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையுள்ள ரட்சிப்புக்கான அனுபவம். இறுதியாக பிரிவினைகளையும் மார்க்க பேதங்களையும் ரெண்டையும் நான் ஒட்டுக்கா சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நேரம் இல்லாத காரணத்தினால. பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் இது ரெண்டுமே கலாத்திய திருச்சபையிலும் சரி இப்ப இருக்கக்கூடிய திருச்சபைகளும் அது காணப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது. எந்த காரியத்தினால பிரிவினை, கிரேக் வேர்ட்ல ஹிட்சமி என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரிவினையை குறிக்கிறதா இருந்தது. புதிய ஏற்பாட்டுல ரெண்டு பேர்த்தோட பிரிவினையை நம்ம பார்க்கலாம். ஒரு பிரிவினை நான் வசனங்கள்லாம் சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம், அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல ஒருத்தனை ஜெயில போட்டிருந்த ஒரு கைதிக்காக மொத்த யூதர்களுமே போராடினாங்க. யார் இந்த மனிதர்? பரபாஸ். ஏன் பரபாஸுக்காக எல்லாரும் போராடினாங்கன்னு தெரியுங்களா? தெரியாது. நான் அநேக முறை சொல்லியிருக்கேன். பரபாஸ் யாருன்னு சொன்னா ஒரு கலகக்காரன். அவனை மக்கள் என்ன நம்பினாங்கன்னா புரட்சியாளன் நம்பினாங்க. பரபாஸ் என்ன செஞ்சான்னா ரோம சக்கரவர்த்தியுடைய வரி வசூலிப்பு திட்டத்தை, நீங்க இவ்வளவு வரி வாங்கக்கூடாது, நாங்க வரிலாம் கொடுக்க மாட்டோம், நாங்க ஏன் வரி கொடுக்கணும்னு சொல்லி யூதர்களுக்குள்ள கலகத்தை மூட்டி விட்டு யூதர்களை பலியாக்கி விட்டு அவனும் பல கொலைகளை செய்து விட்டு அவன் என்ன செஞ்சான்? யூதர் ஜனங்கள் மத்தியில ஒரு ஹீரோவா தன்னை காண்பிச்சுக்கிட்டான். அதனால என்னாச்சு? ரோம கவர்மெண்ட் அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஆனா யூத மத்தியில அவன் ஒரு ஹீரோவா தெரிஞ்சான். ஆனா உண்மையாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கலகத்தை செஞ்சார். என்ன கலகம்னு சொன்னா, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களாய் மாற வேண்டும், கிறிஸ்துவ மார்க்கத்தை நீங்கள் தழுவ வேண்டும் என்கின்ற ஒரு கலகத்தை உண்டு பண்ணினாரு. அதனாலதான் பவுலுக்கு என்ன பண்ண? ஜெயில் தண்டனை. நல்லா புரிஞ்சுக்கணும். பரபாசுடைய பிரிவினையும் பவுலுடைய பிரிவினையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த பிரிவினை சரியானது? தேவன் நமக்கு பிரிவினை கொடுக்க வந்தார். கிறிஸ்துவனை சொல்ற, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வரல, பிரிவினைவே கொடுக்க வந்தேன். எந்த பிரிவான பிரிவினை? அசுத்தத்திற்கும் பரிசுத்திற்கும் உண்டான பிரிவினை, சாத்தானுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரிவினை, நல்லதற்கும் கெட்டதற்கும் உண்டான பிரிவினை, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் உண்டான பிரிவினை, தீமைக்கும் நன்மைக்கும் உண்டான பிரிவினை. அப்போ பவுல் உருவாக்கின பிரிவினை என்னவென்று சொன்னால் அது கிறிஸ்துவை தேடக்கூடிய ஒரு பிரிவினையாக இருந்தது. ஆனால் பரபாஸ் உண்டு பண்ண பிரிவினை மற்றவர்களை அதுல அவன் கொண்டு சேர்த்து விட்டு எல்லாரையும் பலிக்கடாவாக்கிட்டு அவன் தன்னை ஹீரோவாக்கிட்டான். இன்று தமிழ்நாட்டில் எத்தனையோ விதமான பிரச்சனை, எத்தனையோ தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்டு அந்த கலகத்துல குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசாம திடீர்னு அந்த பிரச்சனைகளை பேசி மக்களை பதற்றத்தோடு நடத்தி மக்களுடைய மனநிலைமையை சீர்குலைத்து அதன் மூலமாய் ஆதாயம்
எல்லாரும் மதம் பேதம் இல்லாம, மொழி இனம் இல்லாம, ஜாதி பாகுபாடு இல்லாம எல்லாம் சமத்துவத்தோடு பழகி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு கழக கூட்டமானது எல்லாருக்குள்ளயும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அது திருச்சபைகளையும் இருந்தது, இப்பொழுது அநேக திருச்சபைகள் காணப்படுது. இந்த மார்க்க பேதங்களில் சொன்னா ஹெரசி அப்படின்னு சொல்லுவாங்க, தவறான போதனைகள் என்று சொல்லி அர்த்தம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் இருந்த தவறான போதனைகள் என்ன, நிறைய தவறான போதனைகள். கொலோசியர் நிருபத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கொலோசிய சபையில இருந்த பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவ நம்பாதீங்க, உங்களுடைய அறிவை நம்புங்க, அப்பதான் உருப்பட முடியும்னு சொல்லி ஒரு ஞானவாத கொள்கை, நாக்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானவாத கொள்கை பலராலையும் ஆதரிக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் அதை ரொம்ப தீவிரமா பின்பற்றினாங்க, கிறிஸ்துவ விட்டுட்டாங்க. அதனால பவுல் கொலோசியர்களுக்கு எழுதும் பொழுது, நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருங்க. கிறிஸ்துவை அண்டின ஞானம் ஒருபோதும் உங்களுக்கு தேவையில்லை. கிறிஸ்துவானவரே ஞானம் உள்ளவர், அவரை அடைந்தீர்கள் என்றால் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி போதித்தார். இன்று அநேக சபைகள்ல பிரிவினை உண்டாக காரணம் என்னவென்று சொன்னால், நாம சரியானவற்றை பின்பற்றாம தவறான ஒரு மாறுபாடு உள்ள காரியங்களை பின்பற்றி கொண்டிருப்பது தான் காரணம். நம்முடைய காரியங்களை வைத்துவிட்டு மற்றவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். நம்முடைய காரியங்களை விட்டுவிட்டு மற்றவர்களை குற்றம் தீர்க்க என்ற கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். சபைகள்ல பிரச்சனை உண்டாகுது. ஒரு மற்றவர்களை விசுவாசத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய நாம பிரிவினைக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிரிவினைகளை விட்டுவிடுங்க, மார்க்க பேதங்களை விட்டுவிடுங்க, ஒற்றுமையா இருங்க. ஒற்றுமையா நீங்கள் நிலைத்து ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்ய, அன்பில ஒருவருக்கொருவர் தாங்கி முத்தம் செய்யுங்க. ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. எனவே இந்த கலாத்திர மக்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனைகளும் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா காரியமும் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் சண்டைகளும் விரோதங்களும் வைராக்கியங்களும் பகைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இந்த கலைகளை எல்லாம் நாம் அப்புறப்படுத்தலைன்னு சொன்னா, நாம பரலோக ராஜ்யம் என்கின்ற அந்த களஞ்சியத்துல சேராம நெருப்புல சுட்டரிக்கப்படுகின்ற கலைகளாய் மாறிவிடுவோம். நமக்குள்ள இருக்கின்ற கலைகளை நீங்கள் அப்புறப்படுத்தலன்னு சொன்னா, நாமளே ஒரு கலையாக தேவனால பிடுங்கி எறிய போடுகின்ற ஒரு கலையாய் மாறிவிடுகிறோம். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டொழித்து விட்டு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை அதை நாம் அறிந்து உண்மையான ரட்சிப்பவர்களுக்கான அடையாளத்தை பெற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கான அடையாளத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் நம்மை சிறப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.